டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டான்லியுடன் இன் டச் சிறந்த வேதாகம போதனையின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகிற்கு கொண்டு செல்கிறோம். அடுத்ததாக தொடுதலில் நான் காப்பாற்றப்பட்டேன், இப்போது என்ன? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது யாராவது உங்களை உட்கார வைத்து சொன்னார்களா? சரி, உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் என்று. தேவனை பற்றி நான் பேச விரும்புகிறேன், அதனால் அவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தேவனோடு உள்ள உறவில் இயேசு யார் என்பதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் செயல்பட தொடங்கும் பரிசுத்தாவின் பிரசன்னம், வேலை மற்றும் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் ஒரு கிறிஸ்துவராக இப்பொழுது உங்களுக்கு சில பொறுப்புகள் இருப்பதை காண உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தயாராக இருக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். யாராவது உங்களிடம் சொன்னார்களா, இப்பொழுது நீங்கள் ஒரு கிறிஸ்துவர், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன என்று? நீங்கள் இதை கவனமாக கேட்க வேண்டும், ஏனென்றால் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வேதாகமம் இருக்கிறது. நீங்கள் ஒரு கணம் அதை பற்றி சிந்தித்து பார்த்தால், இயேசு கிறிஸ்துவை உங்கள் தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொள்வதும் அவரை பின்பற்ற உங்கள் விருப்பப்படி ஒரு செயலை தேர்ந்தெடுப்பதும் ஒரு தீவிரமான விஷயம். அதனால் நீங்கள் விரும்பினால் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் தொடங்கி வேதாகமம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அடுத்த வசனம், அதாவது எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டது. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும்போது வேதத்தில் இருக்கும் மிக முக்கியமான வசனங்களில் இதுவும் ஒன்றாகும். நீங்கள் அதை படித்து யோசித்து இருக்கலாம். எனவே நாம் இங்கே ஒன்றை பற்றி சிந்திக்க வேண்டும். 3 விஷயங்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 3 விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் பேச விரும்பும் முதல் விஷயம் இதுதான். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் ஆளுமையும் இடமும். நீங்கள் நான் பல ஆண்டுகளாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்பீர்கள். ஆனால் கவனமாக கேளுங்கள், அவர் யார்? இயேசு என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தவர் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் பவுல் சொல்வதை கேளுங்கள். இயேசு கிறிஸ்து தேவனின் குமாரன் என்று பவுல் கூறினார். அதற்கென்ன அர்த்தம்? அதாவது அவர் மாம்சத்தில் வந்து மனிதர்களிடையே நடமாடிய தேவன். தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதை இது சாத்தியமாக்கியது. அதைதான் இந்த வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் அவர் கூறினார், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதாவது இயேசு தம் பிதாவுக்கு கீழ்ப்படிவதற்காக ஒரு ஊழியராக இவ்வுலகிற்கு வந்தார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு தம்மைத்தாமே தாழ்த்தினார். மற்ற மனிதர்களைப் போலவே அவரும் பாவமற்றவராக இருந்தார். மேலும் அது மட்டுமல்ல, சிலுவைக்கு செல்லும் வரையிலும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்று வேதம் இந்த பகுதியில் சொல்கிறது. அதாவது இயேசு வந்ததற்கு காரணம் உங்களுக்காக மரிப்பதற்காக தான். இதை கவனமாக கேளுங்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவரை சிலுவையில் மரிக்க செய்தார் என்றால், நீங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அவருடன் சரியான உறவை கொண்டிருப்பதற்கும் பரலோகம் செல்வதற்கும் பாவ வாழ்க்கை வாழ்வதில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். ஏனென்றால் பிதா தம்முடைய குமாரனை சிலுவையில் பாவக்கடனை முழுவதுமாக செலுத்தும்படி அனுப்பினார். நீங்களும் நானும் பரலோகத்திற்கு செல்வதற்கான ஒரே வழி அதுதான். அதனால் அவர் வந்ததாகவும்
நம்முடைய பாவக்கடனை செலுத்த சிலுவைக்கு சென்றதாகவும் கூறுகிறார். அதுவே அவர் யார், அதுவே அவரை பற்றியது. பின்னர் அவர் எந்த காரணத்திற்காக அதை செய்தார் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, அவரது பெயர் மற்ற பெயர்களுக்கும் மேலாக உள்ளது, அது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசுவின் நாமம் மிக உயர்ந்த நாமம். எந்த பெயரும் இதைவிட உயர்ந்த தரத்தை கொண்டிருக்கவில்லை. இல்லை, இன்னும் பரலோக பெயர் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு உள்ள வல்லமையும் பலனும் எந்த பெயரிலும் இல்லை. கிறிஸ்துவின் பெயரில் மட்டுமே உள்ளது. அந்த அற்புதமான பெயரை அவருக்கு வைத்தார். பின்னர் வேதம் அதை மட்டும் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொல்கிறார், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து இரட்சகராக மட்டும் இங்கு வரவில்லை, ஆண்டவராகவும் வந்தார். ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும், ஒவ்வொரு நாக்கும் ஒரு நாள் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும். இப்போது இந்த வார்த்தைக்கு விளக்கம் தருகிறேன். ஆண்டவரே, இதன் சாராம்சம் இதுதான். அவர்தான் எஜமான். இங்கே லார்ட் மிக் என்பது அவர் இறையாண்மையுள்ள ஆட்சியாளர், படைப்பாளர் என்று பொருள்படும். பவுல் அவரை கொலோசையர்களில் விவரித்தது போல அவர் எல்லாவற்றையும் படைத்தார். எல்லாமே உள்ளன, மேலும் அவரால் நிலைநிறுத்தப்படுகின்றன. அவர் முதலாளி. இயேசு கிறிஸ்துவை உங்கள் தனிப்பட்ட இரட்சகராக நீங்கள் நம்பிய போது, கவனியுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. பின்தொடரும் நிலையை ஏற்றுக்கொண்டீர்கள். எல்லாவற்றிற்கும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுவதாகும். கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக நம்பும் எத்தனையோ பேர் அதை பற்றி யாரும் அவர்களிடம் சொல்வதில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், சரி, நான் இயேசுவை என் இரட்சகராக நம்பினேன், இப்பொழுது நான் ஒரு கிறிஸ்துவன். ஒரு கிறிஸ்துவன் என்ன செய்வது? ஒரு கிறிஸ்துவன் எப்படி வாழ வேண்டும்? அவருடைய பெயருக்கு இணையான பெயர் இல்லை. அவர்தான் தேவன். ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும், ஒவ்வொரு நாக்கும் ஒப்புக்கொள்கிறது. ஏன்? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று. அதுதான் பிதாவின் விருப்பம். அவர் என் தேவன் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் சொல்வது இதுதான், நவீன சொற்களில் சொல்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக பார்க்கிறேன். அவர்தான் என் இரட்சகர். நான் தினமும் அவரை நடைமுறையில் அறிவேன். அவர்தான் என்னுடைய முதலாளி. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் முடிவு பண்ண அவருக்கு உரிமை உண்டு. எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்ல அவருக்கு உரிமை உண்டு. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை செய்வதற்கும் அவருக்கு அதிகாரமும் வல்லமையும் பலனும் உண்டு. அவர் நம் வாழ்வின் ஆண்டவர். எங்கோ வழியில் நாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக பிதாவிடமிருந்து பிரித்துள்ளோம். நீங்கள் கர்த்தராகிய அவருடைய நிலையை நேருக்கு நேராக மறுத்துவிட்டு, சரி, நான் அவரை ஏன் இரட்சகராக எடுத்துக்கொள்கிறேன், ஆனால் அந்த தேவன் அது பற்றி எனக்கு தெரியாது. கவனியுங்கள், என்ன தெரியுமா? அவர் 2 பேர் அல்ல. அவரே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. மேலும் அவர் கர்த்தராக இருக்கும் அளவிற்கு உயர்ந்தவர் என்று வேதாகமம் சொல்கிறது. ஏனென்றால், கேளுங்கள், அது பிதாவுக்கு மகிமையையும் கனத்தையும் தருகிறது. எனவே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முதல் விஷயம், அவர் யார்? நம் வாழ்க்கையில் அவரது இடம் என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின் முதல் பகுதியில் பவுல் சொன்னது இதுதான். இப்பொழுது நீங்கள் விரும்பினால் 11வது வசனத்தை கவனியுங்கள். கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் மற்றும் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். அது பிதாவினுடைய விருப்பம். இப்பொழுது இங்கே அடுத்த வசனத்தில் என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு பவுல் சொல்வது இங்கே இருக்கிறது. அவர் சொல்கிறார், ஆதலால். எனவே இப்பொழுது ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை செய்யுங்கள். இதை கிறிஸ்துவர்களுக்கு பவுல் எழுதினார். இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் போது முதல் வசனத்திலேயே சொல்கிறார், பிலிப்பியில். எனவே அவர் கிறிஸ்துவர்களை பற்றி பேசுகிறார். இந்த குறிப்பிட்ட பகுதியில் அவர் சொல்கிறார், நான் உங்களுடன் இருந்தபோது நீங்கள் மிகவும் கீழ்ப்படிந்திருந்தீர்கள், தேவனின் வேலையை பின்பற்றினீர்கள் என்று கூறுகிறார். இப்பொழுது நான் போய்விட்டேன், நீங்கள் இன்னும் அதே காரியத்தை செய்கிறீர்கள். இங்கே அவர் சொன்னது என்னவென்றால், ஆதலால் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அவர் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் என்ன? சரி, இங்கே பலர் என்ன நினைக்கிறார்கள்? இது சாத்தான் செய்யக்கூடிய மிகவும் ஏமாற்றும் யோசனையாகும். மேலும் அவர் அதில் மிகவும் வெற்றிகரமாக இருக்கிறார். உங்கள் ரட்சிப்பை செய்யுங்கள் என்று அவர் கூறும்போது கவனமாக கேளுங்கள். உங்கள் ரட்சிப்புக்காக வேலை செய்யுங்கள் என்று அவர் கூறவில்லை.
ஆனால் காப்பாற்றப்பட்டீர்கள் என்பதற்காக செய்யுங்கள். இதில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் கவனியுங்கள், பலர் நம்புகிறார்கள், பலர் கற்பிக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் போதுமான அளவு நல்லவராக இருந்தால், நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தால் நீங்கள் பரலோகத்திற்கு செல்கிறீர்கள். தேவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். சரி, எது நல்ல வாழ்க்கை? இப்பொழுது இதில் உள்ள தவறை கவனியுங்கள். ஏனென்றால் இதைதான் சாத்தான் பல மக்கள் மீது செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் கேட்டால், நீங்கள் உங்களோடு பணிபுரியும் நபர்களிடம் கேளுங்கள். தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர் உங்களை பரலோகத்திற்கு ஏற்றுக்கொள்வார் என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? சரி, நான் ஒரு நல்ல மனிதர், நான் மோசமானவன் இல்லை, நான் திருடுவதும் பொய் சொல்வதும் ஏமாற்றுவதும் இல்லை, மேலும் நான் விபச்சாரம் செய்வதில்லை, ஒருபோதும் சிறைக்கு சென்றதில்லை, என்னால் முடிந்தால் கடினமான வேலையை செய்ய முயற்சிக்கிறேன், நான் ஏன் செல்லக்கூடாது? அது எல்லாம் எதை பற்றியது? அதெல்லாம் என்னை பற்றியது. கவனியுங்கள், இது வேதாகமத்தில் இருக்கும் மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்றாகும். ரட்சிப்பு என்பது நாம் செய்வதை அடிப்படையாக கொண்டதல்ல. தேவன் நாம் செய்யும் செயல்களினால் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு சிலுவையில் ஏறி கல்வாரியில் தனது இரத்தத்தை சிந்திய போது என்ன செய்தார் என்பதை அடிப்படையாக கொண்டதுதான் ரட்சிப்பு. அதுதான் ரட்சிப்பு. ஏனென்றால் நம் வாழ்வில் தேவன் விரும்புவது நீதியை தான். நம்மில் ஒருவர் கூட நமக்குள் நீதிமானாக இல்லை. நாம் ஒவ்வொருவரும் பாவத்தை மறுபடியும் 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 செய்து கொண்டிருக்கிறோம். நீதியை பற்றி நாம் ஒருபோதும் பெருமை பேச முடியாது. நமது படைப்புகளை பற்றி நாம் பெருமைப்படலாம். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டும், சிலுவையில் தேவன் கையாண்டது நமது பாவ பிரச்சனையே தவிர நமது செயல்கள் அல்ல. நாம் இயல்பிலேயே பாவிகளாக இந்த உலகத்திற்கு வந்தோம். எனவே அது நம்முடைய செயல்கள் அல்ல, அது நம்முடைய பாவம். நம்முடைய பாவ பிரச்சனையை அவர் தீர்த்து வைத்தார். மேலும் அதற்கு விலைக்கிரயமாக வந்தது அவருடைய மகனின் மரணம். அவர் சிலுவையில் மரித்தபோது அவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் ஒவ்வொரு நபரும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேவனின் பிள்ளைகளாக மாறுவதை சாத்தியமாக்கினார். மேலும் நமது பெயர் ஆட்டுக்குட்டியின் வாழ்க்கை புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. எனவே நல்ல செயல்களால் பரலோகம் செல்வதாக நினைக்கும் என் நண்பர்களே, நீங்கள் நல்ல செயல்களால் பரலோகம் செல்ல முடியாது. உங்களால் முடியும் என்பதை நிரூபிக்க ஒரே ஒரு வசனத்தை கூட என்னிடம் கொண்டு வர முடியாது. உங்களால் முடியாது என்பதை நிரூபிக்கும் பல காரியத்தை என்னால் சொல்ல முடியும். மேலும் நீங்கள் நற்கிரியைகளினால் பரலோகத்திற்கு செல்ல முடியுமானால், தேவன் தன் குமாரரை சிலுவையில் அறைந்து உங்கள் பாவங்களுக்காகவும் என் பாவங்களுக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டதன் மூலம் ஒரு பயங்கரமான தவறு செய்தார் என்றுதான் அர்த்தம். தேவன் தவறு செய்வதில்லை. அவரை சிலுவையில் மரிக்க அனுப்பினார். ஏனென்றால் அதுதான் ஒரே வழி. உங்களது பாவக்கடனையும் என்னுடைய கடனையும் அவர் முழுமையாக செலுத்தினார். அதை வைத்து இந்த வசனத்தை பாருங்கள். அவர் கூறுகிறார், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இதன் அர்த்தம் என்ன? இங்கே அவர் என்ன சொல்கிறார்? அவர் இதை எளிமையாக குறிப்பிடுகிறார். நாம் கேட்க வேண்டும். இதை கவனமாக கேளுங்கள். நமது ரட்சிப்பின் அனுபவத்தை செயல்பாட்டு முறையில் வைக்க வேண்டும். இது செயல்பட வேண்டும். அது இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரட்சகராக நம்பியதால் தேவன் எனக்குள் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நான் வாழ வேண்டும். அது கிறிஸ்துவின் வாழ்க்கை. நீங்கள் அவரை உங்கள் இரட்சகராக நம்பிய போது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு மற்றும் உங்கள் மீது என்றென்றும் வாசமாயிருக்க வந்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளும் நம் மூலமாகவும் செயல்படுகிறார். தேவன் நம் வாழ்க்கையை உருவாக்குகிறார். எனவே இது ஒரு முற்போக்கான விஷயம். அவர் கூறுகிறார், இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதாவது நீங்கள் வித்தியாசமானவர் என்பதை யாரேனும் அறியும் வகையில் வாழ வேண்டும். அவரை உங்கள் இரட்சகராக நம்பியவுடன் நீங்கள் உப்பை போல இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இது சிலருக்கு குணப்படுத்துவதாகவும் மற்றவர்களுக்கு கிளர்ச்சி ஊட்டுவதாகவும் இருக்கலாம். ஆனால் அது அவர்களின் பதிலை பொறுத்தது. நீங்கள் உப்பை போலவும் ஒளியைப் போலவும் இருக்க வேண்டும். உங்கள் தாக்கம், அதாவது விசுவாசிகள் தேவன் தங்கள் எஜமான் என்பதை அங்கீகரித்து தெய்வீக வாழ்க்கையை வாழும்போது அவர்கள் அவரை நேசிப்பதால் அவரை பின்பற்றுகிறார்கள். அதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். பிறகு என்ன நடக்கும்? அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களின் வாழ்க்கையை பாதிக்கிறது. நீங்கள் இதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இதையெல்லாம் உங்களுக்கு மற்றவர் விளக்கவில்லை என்பதை மன்னிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், என்னால் முடிந்ததை செய்ய விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். சரி, உங்களுக்கு இப்பொழுது சொல்லப்பட்டது. அது என்னவென்றால், இயேசு உங்களுடைய வாழ்வின் ஆண்டவர். அவர் உங்களுக்காக தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற உங்களுக்குள் வாழ்ந்து வருகிறார். அதனால் அது என்ன சொல்கிறது? உனக்கும் எனக்கும் சில கடமைகள் இருக்கிறது என்று சொல்கிறது. அதில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதாவது நான் அவரை என் இரட்சகராக நம்பினால் அவர் என் பெயரை ஆட்டுக்குட்டியின் வாழ்க்கை புத்தகத்தில் எழுதுகிறார். நான் பரலோகத்திற்கு செல்வேன் என்று தெரியும். அவர் எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. உங்கள் ரட்சிப்பை செய்யுங்கள் என்று அவர் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையின் தேவன். அவரிடம் மிகவும் அற்புதமான திட்டம் இருக்கிறது. நீங்கள் அவருடைய தலைமையையும் அவருடைய வழிகாட்டுதலையும் பின்பற்ற தயாராக இருக்க வேண்டும்.
அதாவது தினமும் காலையில் எழுந்து இதை அங்கீகரித்து உணர வேண்டும். மக்களுடன் நான் பேசுவதன் மூலமும் அவர்களுக்கு முன் எனது நடத்தை மற்றும் எனது குணத்தால் நான் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறேன். அதை தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். மக்கள் சொல்கிறார்கள், சரி, உங்களுக்கு தெரியும், என்னால் பிரசங்கிக்க முடியாது, என்னால் கற்பிக்க முடியாது. நீங்கள் அவற்றில் ஒன்றை செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு செய்தியை சொல்கிறீர்கள். சரி, ஒரு நபர் ஒரு செய்தியை சொல்லும் மேடையில் நின்று கொண்டிருந்தாலும் அல்லது ஒரு செய்தியை சொல்லும் மற்ற நபர்களிடையே வாழ்ந்தாலும் நீங்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறீர்கள். நான் உங்களிடம் கேட்க விரும்பும் கேள்வி இதுதான்: நீங்கள் அனுப்பும் செய்தி என்ன? தேவனுடைய கிருபையால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்கள் இதயத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருப்பதாக நீங்கள் செய்தி அனுப்புகிறீர்களா? தேவனின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறது என்ற செய்தியை அனுப்புகிறீர்களா? இதுதான் சிறந்த வாழ்க்கை என்ற செய்தியை அவர்களுக்கு அனுப்புகிறீர்களா? அவர்களுக்கு என்ன வகையான செய்தியை அனுப்புகிறீர்கள்? தேவன் ஜெபத்திற்கு பதிலளிப்பாரா? நீங்கள் விஷயங்களை பற்றி கவலைப்படவோ கோவப்படவோ இல்லை. நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறீர்கள் என்று நீங்கள் ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள். அவர் சொல்கிறார், அதை செய்யுங்கள். மேலும் அவர் அவர்களுடன் இருந்தபோதும் அவர்களுடன் இல்லாத போதும் அவர்கள் கீழ்ப்படிதலுக்காக அவர்களை பாராட்டினார். வேலை செய்யுங்கள். உங்கள் வீட்டில் கிறிஸ்துவுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் என்ன வேலை செய்கிறீர்கள்? நீங்கள் எங்கு வேலை செய்கிறீர்கள்? அவர்கள் எதை பார்க்கிறார்கள்? எதை கேட்கிறார்கள்? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் வாழும் வாழ்க்கை எதை குறிக்கிறது? அவர்கள் ஒரு மோசமான நகைச்சுவை அல்லது வேறு ஏதாவது சொல்லும்போது நீங்கள் கேட்டு சிரிக்கிறீர்களா அல்லது விலகி செல்கிறீர்களா? மிகவும் நேர்மையற்ற விஷயங்களை அவர்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கும் போது நீங்கள் முடியாது என்று சொல்கிறீர்களா? பார்க்கலாம் என்று சொல்கிறீர்களா? அல்லது பண்ணலாம் என்று சொல்கிறீர்களா? தேவ பிள்ளைகளுக்கு பொருந்தாத இடத்திற்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் போகலாம் என்று சொல்கிறீர்களா அல்லது வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? இதை கவனியுங்கள். உங்களுக்குள் வாழும் இயேசு கிறிஸ்துவின் திருவுள்ளத்தை நீங்கள் எவ்வளவு அதிகமாக உணர்ந்திருக்கிறீர்களோ, அவரின் பிரசன்னத்தை பற்றி எவ்வளவு விழிப்புடன் இருக்கிறீர்களோ, அவ்வளவு விரைவாக சரியான பதிலை கொடுப்பீர்கள். தெய்வீக வாழ்க்கையை வாழ வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். நீங்கள் அதை வாழ வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. எனவே முதலில் அவர் என்ன சொன்னார் என்றால், அவர் கூறினார், உங்கள் வாழ்க்கையில் இயேசுவினிடத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். அவர் என்ன முன்குறித்து வைத்திருக்கிறார் என்பதை வாழ வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது. மேலும் அவர் சொல்லும் மூன்றாவது விஷயம் இதுதான்: நம் ஒவ்வொருவருக்கும் இந்த சக்தி வாய்ந்த வளம் நமக்குள் இருக்கிறது. எனவே அவர் சொல்வதை கேளுங்கள். அவர் சொன்னார், இப்பொழுது ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இதன் அர்த்தம் என்ன? நான் பயப்பட வேண்டும் என்ற அர்த்தமா? இல்லை. இதன் பொருள் என்னவென்றால், நான் உங்களிடம் அடிக்கடி சொல்வதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது கர்த்தத்துவத்தை சாதாரணமாக எண்ணக்கூடாது. அதாவது, அது ஏதேனும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறதா? நீங்கள் சொல்லும் விஷயங்கள், நீங்கள் செய்யும் விஷயங்கள், நீங்கள் பார்க்கும் இடங்கள், நீங்கள் செல்லும் இடங்கள் ஆகியவற்றில் ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா? ஆமாம், அது செய்கிறது. பயமும் நடுக்கமும் எதைத்தான் குறிக்கும்? நான் தவறு செய்யப் போகிறேன் என்று பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் நான் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறேன் என்று அர்த்தம். இயேசுவே என் இரட்சகர் என்று நான் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறேன். நான் முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு கவனமாக பரிசீலிக்கும் அளவிற்கு அதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் இதை செய்வேன் அல்லது நான் அதை செய்வேன் என்று சொல்வதற்கு முன், அல்லது யாராவது அதை செய்ய விரும்புவதை பற்றி நான் ஒப்புக்கொள்கிறேன், அது பற்றி எனக்கு உறுதியாக தெரியவில்லை. எனவே கவனியுங்கள், இயேசு என் ஆண்டவராக இருந்தால் அது தீவிரமான காரியம். அதனால்தான் நாம் நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறோம். நாம் இந்த சில ஆண்டுகளை பற்றி மட்டும் பேசவில்லை. நாம் நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறோம். நாம் ஒரு நித்திய வெகுமதியை பற்றி பேசுகிறோம். என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு சொன்னதை நாம் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது நீங்கள் கேட்க வேண்டிய குரலை கேட்கவில்லை, ஆனால் உங்களுடைய ஆவிக்குள் அவருடைய ஆவி. நீங்கள் எளிமையாக இருந்திருக்கலாம். என்னை பின்பற்றுங்கள். நான் ஒருபொழுதும் தவறாக வழி நடத்த மாட்டேன். எப்பொழுதும் உங்களுக்கு சரியாக வழிகாட்டுவேன். இந்த குறிப்பிட்ட பகுதியில் அவர் சொல்வதையும் அவர் சொல்லும் விதத்தையும் நான் விரும்புகிறேன். இங்கே அவர் கடைசியாக சொன்னது இதுதான்: அது தேவன்
13வது வசனத்தில், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அது ஏன் முக்கியமானது என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். இதன் பொருள் இதுதான்: தேவன்தான் நமக்கு தருகிறார், அவருடைய சித்தத்தை நமக்குள் வைக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு சொல்வார். நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அவர் அதை நம் இதயத்திற்குள் வைப்பார். அவர் தனது விருப்பத்தை நமக்கு சொல்வது மட்டுமல்லாமல் அவர் கூறுகிறார், அதை செய்வதற்கு அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது அவர் நம்மிடம் அவர் அனுமதிக்காத எதையும் செய்யும்படி ஒருபோதும் கேட்க மாட்டார். எனவே தேவன் ஒருவரின் வாழ்க்கை பற்றி பேசும்போது, தேவன் அவர்களை பிரசங்கிக்க அழைத்தவர்களை நான் சந்தித்தேன், என்னால் அதை செய்ய முடியாது என்றார்கள். அதனால் அவர்கள் தேவனுக்கு எதிராக கலகம் செய்கிறார்கள். என்னால் அதை செய்ய முடியாது. அவர்கள் அந்த வேத வசனத்தை நம்பவில்லை. இது ஒரு வல்லமை மிக்க வசனம். இதை கவனியுங்கள். அவர் எதை சொன்னாலும் அது தேவனுக்காக தான். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இதன் அர்த்தம் அதுதான். அவர் உங்கள் இதயத்தில் ஆசை வைத்திருந்தால் நீங்கள் அவரை நம்பலாம். அதை செய்ய அவர் அங்கு இருப்பார். அவர் உங்களுக்கு எதை செய்ய சொன்னாலும் அதை செய்து முடிக்க, உங்களுக்கு வழிகாட்டுதலையும் வல்லமையையும் பலனையும் கொடுக்க அவர் மிகவும் உறுதியாக இருக்கிறார். அதைவிட ஊக்கமளிக்கும் விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்கொண்டாலும் தேவன் சொல்கிறார், நான் உங்களுடன் வேலை செய்கிறேன், நான் எதுவாக இருந்தாலும் வேலை செய்வேன். எனவே அது நம்மிடம் விடப்படுவதில்லை. வேதத்தின் இந்த வசனத்தை நினைவில் கொள்ளுங்கள். இதுதான், கவனியுங்கள். அவர் விரும்பியதை அவர் செய்கிறார். இது மிகவும் எளிமையானது, ஆனால் வல்லமை மிகுந்தது. ஏனென்றால் இது தேவனின் அற்புதமான, கவனியுங்கள், அவரது அற்புதமான வாக்குத்தத்தம். அவர் உங்களிடம் எதை கேட்டாலும் அவர் உங்களை சித்தப்படுத்துவார் என்றும், அது எதுவாக இருந்தாலும் அதை செய்ய உங்களுக்கு உதவி செய்வார் என்றும் நீங்கள் உறுதியாக நம்பலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தேவனின் விருப்பமா என்பதை மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள். அதை சொன்னவர் அவர்தான், வேறு யாரோ ஒருவர் அல்ல. இப்பொழுது இங்கே அவர் சொல்லும் மற்றொரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அவர் 13வது வசனத்தில் சொல்வதை கவனியுங்கள். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இப்பொழுது அது என்ன? தேவனின் மகிழ்ச்சி என்ன? தேவன் உங்களில் எதை பற்றி மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள்? இன்று அவர் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது, மனித நேயத்துடன் பேசுகையில் ஆண்டவரின் இன்பம், ஆண்டவரின் நல்ல இன்பம் என்று கூறும்போது, தேவன் உங்களை உருவாக்க உங்களிடம் அவர் என்ன பார்ப்பார்? கவனியுங்கள், இது தேவனின் மகிழ்ச்சி. நீங்களும் நானும் அவரை பின்பற்றி கிறிஸ்துவைப் போல ஆக வேண்டும். நாம் உழைத்து நமது ரட்சிப்பின் அனுபவத்தை வெளிப்படுத்தும் போது நாம் கிறிஸ்துவைப் போல் ஆகிவிடுகிறோம். அதைத்தான் அவர் செய்கிறார். அதுவே அவருக்கு அதிக மகிமையை கொண்டு வருகிறது. கவனியுங்கள், நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம் என்பதை விட தேவனின் பார்வையில் நீங்களும் நானும் என்ன ஆகிறோம் என்பது மிக முக்கியம். அவர் சொன்னார், அவர் செய்ய நினைப்பதை நம் மூலமாக செய்வார். அது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். வேதத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவர் முன்னறிவித்தார் என்று சொல்கிறார். எதை முன்னரே அவர் தீர்மானித்தார். நீங்களும் நானும் அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒத்திருப்போம். அது தேவனின் விருப்பம். உங்கள் வாழ்க்கையில் அதுவே அவருடைய நோக்கம். அதுவே உங்கள் வாழ்க்கைக்கான அவருடைய திட்டம். அவருடைய கர்த்தத்துவத்தை நீங்கள் அங்கீகரித்தால், அவர்தான் தேவன், என் வாழ்க்கையில் அவர்தான் எஜமான். உங்களுக்கு எஜமானனை பிடிக்கவில்லை என்றால் இதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் அன்பானவர், கனிவானவர், தாராளமானவர். மேலும் நான் தேவனின் அற்புதமான குணங்களை தொடர்ந்து சொல்ல முடியும். அவர்தான் என் தலைவர், அவர்தான் எஜமான். ஆனால் அவர் நம்முடைய சொந்த நன்மைக்காகவும் அவருடைய மகிழ்ச்சிக்காகவும் நம்மை வழி நடத்துகிறார். நீங்களும் நானும் அவருடைய ஆவியில் நடப்பது தேவனுக்கு மகிழ்ச்சியான விஷயம் என்று அவர் கூறுகிறார். இப்பொழுது 4 அறிக்கைகளை திரையில் காட்ட விரும்புகிறேன். அவற்றை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் அது என்னவென்றால் அது இந்த முழு பிரசங்கத்தின் சுருக்கமாக இருக்கிறது. எனவே கவனியுங்கள். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நாம் தொடர்ந்து அறிந்திருக்க வேண்டும். அவர் நம் வாழ்வில் ஆட்சி செய்கிறார். நம் வாழ்வில் அவருடைய இடம் மற்றும் அவரது நிலை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ள விரும்புவது இதுதான். 2வது, அவர் நமக்குள் வைத்திருப்பதை வாழ வேண்டிய தனிப்பட்ட பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அது ஒரு நீதியான வாழ்க்கை. இது ஒரு பொறுப்பு. 3வது, நாம் அவ்வாறு செய்வது அவருடைய விருப்பம் மட்டுமல்ல, அதை செய்வதற்கு அவர் நமக்குள் கிரியை செய்கிறார். உங்களுக்கு இந்த அற்புதமான வாக்குத்தத்தம் இருக்கிறது. மேலும்
நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அவருடைய நோக்கம் என்னவென்றால் கிறிஸ்துவைப் போல இருப்பது. அவரது குமாரனின் சாயலுடன் ஒத்துப்போகிறது. நீங்கள் ஞானமடைய இதை எழுதிக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரையாவது கேட்டால், உதாரணமாக யாராவது ஒரு ரட்சிக்கப்பட்டவரை கேட்டால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நீங்கள் உட்கார்ந்து அவர்களிடம் உங்களால் சொல்ல முடிந்தால், உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை முழுவதற்கும் உதவும் 4 விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஏனென்றால் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் நோக்கம் இதுதான். பிதாவே, உம்மை நேசிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களிடம் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் எங்களுக்காக செய்வீர்கள் என்று நீங்கள் செய்த அர்ப்பணிப்பின் மூலம் எங்களுக்கு காட்டியதற்கு உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். ஏனென்றால் உமது அருமையான சித்தத்தை நாங்கள் செய்ய முடியாத நிலையில் நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருப்பவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இதை பற்றி அடிக்கடி பேசுகிறேன், ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அதை பற்றி பேசினேன், ஒரு கட்டத்தில் அதை கூட கருத்தில் கொண்டேன், ஆனால் சில காரணங்களால் அது இன்னும் நடக்கவில்லை. இது ஒரு தீவிரமான காரியம், இது நித்தியத்திற்குரிய காரியம் என்று அவர்களின் இதயத்தில் பதிய வைப்பீர்களா? இது சிலுவையில் இயேசுவின் மரணம் மற்றும் அவர் நமக்குள் வாழ்வதற்கும் அற்புதமான தெய்வீகமான அனைத்து திருப்திகரமான வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அவர் நம் மூலம் வாழ்வதற்கும் அவர் தயாராக இருப்பதை பற்றியது. இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நேசிக்கிறோம் பிதாவே. எங்களை நேசிப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆமீன். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதம் பெற்றிருந்தார் எங்களை தொடர்பு கொள்ள inchurch.org இணையதளத்தை அணுகிடுங்கள். ஆன்மீக தொடுதல் உலகமெங்குமுள்ள மக்கள் இயேசுவுடனான உறவில் மேம்படவும் உள்ளூர் சபை பலப்படவும் வழிநடத்துகிறது. ஆன்மீக தொடுதல் ஊழியங்களின் உன்னத படைப்பு. இந்நிகழ்ச்சி தேவ கிருபையினாலும் உங்கள் உருக்கமான ஜெபத்தினாலும் கொடையினாலும் சாத்தியமானது.